கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையம் நால் ரோடு அருகில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பொக்லைன் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொக்லைன் உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களை ஒரே இடத்தில் நிறுத்தி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பொக்லைன் இயந்திரங்களின் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்களின் விலை உயர்வு மற்றும் சாலை வரி உயர்வு போன்ற தவிர்க்க முடியாத செலவினங்கள் அதிகமாவதால் தங்களால் தொழில் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார்கள். எனவே 10/4/2025 முதல் 14/4/2025 வரை 4 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக பல்வேறு பொக்லைன் இயந்திரங்களை சார்ந்த பல்வேறு பணிகள் தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களால் தங்களால் தொழில் செய்ய இயலாத சூழ்நிலை உள்ளதாகவும் 14/4/2025 முதல் 1 மணி நேரத்திற்கு மினிமம் தொகையாக 3000 ரூபாயும் அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1400 ரூபாயாகவும் 6 மணி நேரத்திற்கு மேல் ஒவ்வொரு மணிக்கும் ரூபாய் 1400 ரூபாயாகவும் தங்களுடைய கட்டணங்களை உயர்த்தியுள்ளார்கள். இதன் காரணமாக இந்த 4 நாட்கள் நடைபெறும் போராட்டத்தின் காரணமாக கட்டிடப் பணிகள் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் மற்றும் பல்வேறு பொக்லைன் சார்ந்த பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த கட்டண உயர்வை ஏற்றுக்கொள்ளுமாறு பொக்லைன் இயந்திர உரிமையாளர்கள் கூறியுள்ளார்கள். தற்போது கிட்டாம்பாளையம் நால் ரோடு அருகில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஜேசிபி மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் தற்பொழுது ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பொக்லைன் இயந்திரம் சார்ந்த பணிகள் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொக்லைன் இயந்திர உரிமையாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்.